அமெரிக்காவின் ஒஹியோ மாகாணத்தில் அமைந்துள்ளது எரிக் பீட்டர்சன் என்ற இராணுவ விமான தளம். அந்த இராணுவ விமான தளத்தை நோக்கி நள்ளிரவில் வந்த 2 ட்ரோன்களை பார்த்து மிரண்டு போன இராணுவ அதிகாரிகள் உடனடியாக அங்கிருந்த 38,000 வீரர்களையும் அப்புறப்படுத்திவிட்டு இராணுவ விமான தளத்தை மூடியுள்ளது மிகப்பெரிய பேசுபொருளாகியுள்ளது அமெரிக்காவில். ட்ரோன்களை எதிர்த்து தாக்கி அழிப்பதை விட்டுவிட்டு ட்ரோன்களை கண்டு பயந்து இராணுவ தளத்தை மூடியதும், அதன் பிறகு மக்கள் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய அந்த பகுதி மக்கள் தங்களுக்கு இஸ்ரேலை போல அயர்ன் டோம் பாதுகாப்பு அமைப்பு வேண்டும் என்று கேட்பதுமாக கூக்குரல்கள் எழுந்துள்ளன. இந்த சம்பவம் கடந்த 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது டிசம்பர் 14 அன்று இரவு நடந்துள்ளது. இரவு நடந்ததிலிருந்து மறுநாள் சனிக்கிழமை வரை, 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் வரை அந்த இராணுவ விமான தளம் மூடப்பட்டிருந்திருக்கிறது. இப்போது கேள்வி என்னவென்றால், ரஷ்ய வீரர்கள், ரஷ்ய அதிகாரிகள், ரஷ்ய இராணுவ உயர் அதிகாரிகளும் அமெரிக்க வீரர்கள் அச்சத்தை உச்சத்தில் கொண்ட ஊமை ஜனங்களாக ட்ரோன்களுக்கே பயப்படுகிறார்களே என்ற கேலியும் கிண்டலும் செய்வதாக அமைந்துள்ளது. நேட்டோ நாடுகளிலும் இது பரவலாக அமெரிக்காவின் இராணுவ வல்லமையை கேள்விக்குள்ளாக்கியது. ஆம், ட்ரோன்களை பார்த்து விமான தளத்தை மூடியது அமெரிக்க இராணுவ வல்லமைக்கு விழுந்த ஒரு பேரிடிதான்.